ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 15, 2026. அனைத்து தெய்வீக குலத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் சிவஜெயந்தி என்று அழைக்கும் சிவராத்திரி பண்டிகைக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். நம் அனைவரது இரவும் முடிவடைந்து விட்டது. ஞான சூரியன் வந்து ஞான வெளிச்சத்தை பரவச் செய்து நமது இரவினை முடித்து விட்டார். நாம் கலியுக இரவில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். திருடர்களும் கொள்ளையர்களும் நமது சுகம் மற்றும் நிம்மதியை பறித்துச் சென்று கொண்டிருந்தார்கள். இப்போதோ நமக்கு சுகமும் அமைதியும் கிடைக்க பெற்றுவிட்டது. ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்கள் கிடைத்துவிட்டன. அதனால் இருளும் விலகிவிட்டது. கொள்ளையர்கள் ஓடிப்போய்விட்டார்கள். எப்போது வெளிச்சம் வந்து விடுகிறதோ அப்போது கொள்ளையர்கள் ஓடிப்போய் விடுவார்கள். நாமோ நமது பிராணேஸ்வரராகிய சிவதந்தைக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அவர் கலியுகத்தின் இந்த இருளில் வந்து நம்மை தனது இதயத்தில் எடுத்து கொண்டு விட்டார். சங்கம யுகத்தில் அவர் நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். இப்போது நாம் அனைவரும் சிவதந்தையோடு இணைந்திருக்கிறோம். இப்போது நமது புனிதமான கடமை என்னவென்றால், நாம் பிறரது இருளை போக்க வேண்டும். அநேக பக்தர்கள் இன்று விரதம் இருக்கிறார்கள், கண் விழித்திருக்கிறார்கள். சில பக்தர்களோ போதைப் பொருளை பருகுகிறார்கள். சிவன் வருவார் என்று நம்புகிறார்கள். போதைப் பொருளை குடித்துவிட்டு விழுந்து கிடந்தால் சிவன் வந்து சென்றால் கூட அவர்களால் கண்டறிய முடியுமா? மனிதர்கள் சங்கரர் கூட போதைப் பொருளை பருகினார் என்று தவறாக எழுதிவிட்டார்கள். அவ்வாறு இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருட்களின் மீது ஏன் தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆனால் அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. இவ்வாறு எழுதியது தேவி தேவதைகளின் நிந்தனையாகும். உண்மையான விஷயம் என்னவென்றால், நாம் ஈஸ்வரிய போதையில் நிலைத்திருக்க வேண்டும். எந்தளவிற்கு நாம் ஈஸ்வரிய போதையில் நிலைத்து விடுவோமோ நமது மன ஒருமுகப்பாடு நன்றாக இருக்கும். அப்போதுதான் நேரடியாக நம் முன்னிலையில் வந்திருக்கும் நிராகார சிவ பகவானை நம்மால் கண்டறிய முடியும். அவரை இந்த கண்களாலோ பார்க்கவே முடியாது. இந்த ஊனக்கண்கள் அவரை பார்ப்பதற்கான திறம் படைத்தவை அல்ல. அவரை பார்ப்பதற்கு ஞானத்தின் 3வது கண்தான் வேண்டும். எனவே பக்தர்களாகிய அனைவரும் ஈஸ்வரிய போதையில் மூழ்கிவிட வேண்டும். முதன்மையான ஈஸ்வரிய போதை என்னவென்றால், நாம் அனைவரும் அவரது குழந்தைகளாவோம். நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம். அவரது அதிகாரி குழந்தைகளாவோம். அவர் நம்முடையவராவார். அவரது அனைத்தும் நம்முடையவையாகும். அவர் நமது பரம தந்தையாவார். அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிரமான ஆசை நம் மனதில் இருந்தது. இதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் அவசியம் நம்மை வந்து சந்தித்திருக்கின்றார். நாமோ அவரை சென்று சந்திக்க இயலவில்லை. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் அவர் எங்கிருக்கிறார் என்றே நமக்கு தெரியாது. சிலர் கைலாய மலையில் தேடினார்கள். சிலரோ அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கே சென்று தேட வேண்டும் என்று கூறினார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் பகவான் வியாபித்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளும் பல விகாரங்களும் மனமாசுகளும் தான் நிறைந்திருக்கின்றன. எங்கே அவகுணங்கள் என்ற பூதங்கள் இருக்குமோ அங்கே பகவான் இருப்பாரா என்ன? எனவே அவரேதான் தனது தாமத்தை விட்டுவிட்டு நம்மை சந்திப்பதற்காக வருகின்றார். மேலும் இதுவேதான் அவரை சந்திப்பதற்கான காலகட்டமாகும். எனவே அவரை சந்திப்பதற்கு தயாராகி விடுவோம். பல ஜென்மங்களாக பக்தி செய்து வந்தோம். பல சிவராத்திரிகள் நாம் விழித்திருக்கின்றோம். ஆனால் அப்போது அவர் வரவில்லை. இப்போது அவர் நேரடியாக வந்து நம்மை விழிப்படைய செய்கின்றார். எப்போது அவரே வந்து எழுப்புகிறாரோ அப்போதும் விழித்து கொள்ளவில்லை என்றால் உறங்கியே கிடப்போம். அப்படிப்பட்டவர்களை மகா விநாசம்தான் விழிப்படைய செய்யும். எனவே மகாதேவரின் உடுக்கையொலி ஒலிக்கும் முன்னர், அவர் மகா விநாசத்தின் தாண்டவ நடனத்தை தொடங்கும் முன்னர் நாம் விழித்து கொள்வோம். அவரோடு இணைந்து நாமும் நடனமாடுவோம். விநாசத்தின் செயல்முறை நம்மை துக்கமடைய செய்யக்கூடாது. எனவே நடைமுறையில் சிவன் மற்றும் அவர்களது பக்தர்களின் சிவராத்திரி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நீண்ட கால பக்தர்களாகிய சிவனது குழந்தைகள் சிவனை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். யார் தந்தையிடம் வந்து விட்டார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். யார் இன்னும் அவரை சந்திக்கவில்லையோ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். யாரை இது காலம் வரை வழிபட்டு வந்தோமோ அவரை நேரடியாக சந்திப்போம். இப்போது அவரை வழிபாடு செய்வதற்கான நேரம் அல்ல,
அவரது குழந்தையாகி ஆஸ்தி பெறுவதற்கான நேரமாகும். இப்போது இருட்டில் மூழ்கி இருக்கக்கூடாது. ஞானத்தால் பிரகாசமடைவோம். அவகுணங்களை விடுவதற்கான விரதம் இருப்போம். பொதுவாக பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு பல பொருட்களை அர்ப்பணிக்கிறார்கள். இன்றோ நாம் தன்னைத்தான் அர்ப்பணித்து விடுவோம். அதுவே உண்மையான சிவராத்திரியாகும். அதன் மூலம் நமது வாழ்க்கை தன்யமடைந்துவிடும். ஓம் சாந்தி.